சினர்ஜிக் பிளாக்கர், இதை சிம்பத்தட்டிக் பிளாக்கிங் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் சிம்பத்தோ மைமெட்டிக் பிளாக்கிங் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த கிளாசிபிகேஷன்ல வரக்கூடிய ட்ரக்ஸுக்கு ஷார்ட்டா ஒரு ஸ்டோரி வச்சு நிமோனிக் வச்சு நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சப்போஸ் நமக்கு ட்ரக்ஸோட பேர் எல்லாமே மறந்துருச்சு, அட்லீஸ்ட் அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஷீட்ல நம்ம சின்னதா ஒரு டிரா பண்ணிட்டு இந்த ஸ்டோரியை ரிமெம்பர் பண்ணாவே நம்மளால எம்சிக்யூஸை கண்டிப்பா அட்டன் பண்ண முடியும். வாங்க இந்த ஸ்டோரியை பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் இமேஜ்ல இருக்கிறதுல பீட்டா 1 பீட்டா 2 அப்படிங்கிற 2 பேரு பிஎஸ்டிஎன் சர்டிபிகேட் வாங்குறதுக்காக ஸ்கூலுக்கு போறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு போறனால பீட்டா 1க்கு நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்குது. ஸோ அதனால ஹார்ட் ரேட் அதிகமாகுது, பிபியும் அதிகமாகுது. ஸ்கூலுக்கு போகும்போது நமக்கு அந்த ஃபீல் தானே இருக்கும். அதனால அப்படியே பேசிட்டே போறாங்க. கேட் கிட்ட போனோடனே ஒரு நாய் திடீர்னு ரொம்ப லொல்லுன்னு குறைக்க ஆரம்பிச்சிருது. அதனால என்னடா அது, மறுபடியும் வந்து அவனுக்கு இன்னும் பிபி அதிகமாயிடுது. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் அதே பதட்டத்தோட ஸ்கூலுக்குள்ள போறாங்க. போயிட்டு ஹெச்எம் எங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அங்க இருக்கிறவங்க லேபு பக்கத்துல செலிரியோ கார்ல பிபி டேப்லெட் போட்டுட்டு படுத்திருக்காங்க, ஏன்னா அவங்க பிரெக்னெண்டா இருக்கறதுனால ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி அப்படின்னு பீட்டா 1ம் பீட்டா 2ம் லேபு பக்கத்துல இருக்கக்கூடிய செலிரியோ காருக்கு போறாங்க. இதுதான் நமக்கு ஸ்டோரி. இப்ப 2வது இமேஜ்ல பாருங்க. பிஎஸ்டிஎன் அப்படின்னா ப்ரொபர்னலால், சோட்டலால், டிமோலால், நோடலால். இதுலயும் ஓஎல்ஓஎல், எல்ஓஎல் அப்படின்னு தான் முடியும். இந்த எல்ஓஎல்னு முடியற இந்த 4 ட்ரக்கை தவிர மீதி எல்லா ட்ரக்குமே, எல்ஓஎல்ல முடிகிற மீதி எல்லா ட்ரக்குமே கார்டியோ செலக்டிவ் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ஹார்ட்ல மட்டும்தான், பீட்டா 1ல மட்டும்தான் ஆக்ட் ஆகும். அதனால அதை வந்து கார்டியோ செலக்டிவ்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம மொத்தமா வந்து லால்னு முடிகிற ட்ரக்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்ப பீட்டா 1 எது பீட்டா 2 எதுன்னு நமக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ அப்ப 2லையுமே வேலை செய்யுதுன்னா அது பிஎஸ்டிஎன். ஏன்னா பீட்டா 1ம் பீட்டா 2ம் பிஎஸ்டிஎன் சர்டிபிகேட் வாங்குறதுக்காக போறாங்க. அப்ப பிஎஸ்டிஎன் இதுக்கு மட்டும் நீங்க ட்ரக்கோட பேரை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ப்ரொபர்னலால், சோட்டலால், டிமோலால், நோடலால். இதை தவிர மீதி எல்லாத்துலயுமே லால் வரும். அந்த ட்ரக் எல்லாமே பீட்டா 1ல ஆக்ட் ஆகும். சரி, ஓகே. அடுத்தது லேபுக்கு போறாங்க. அந்த லேபுக்கு போனதுக்கு அப்புறமா அங்க கார் நிக்குது. லேப் அப்படின்னா லபிட்டலால்னு அர்த்தம். லபிட்டலால லேபர் வார்டுன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்ப லேபர் வார்டுல பிரெக்னன்சி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பிபி அதிகமாகும் போது லபிட்டலால் ட்ரக் யூஸ் பண்ணுவாங்க. காமனா ஜிஹெச்ல எல்லாம் கூட இருக்கிறவங்க கிட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். அடுத்தது கார் நிக்குது. ஸோ அப்ப கார்பிடிலால் அப்படின்னு ஒரு ட்ரக் இருக்கு. அப்ப கார்பிடிலால் அப்படிங்கிற ட்ரக் பீட்டா 1லையும் பீட்டா 2லையும் ஆல்பா 1லையும் வேலை செய்யும். அப்ப ஆல்பா பீட்டா பிளாக்கர் அப்படின்னா லபிட்டலால், கார்பிடிலால். இதே மாதிரி செலிப்ரலால். அந்த இடத்துல என்ன கார் நிக்குது, செலிரியோ கார் நிக்குது, அதனால செலிப்ரலால். ஸோ அப்ப டோட்டலாவே நம்ம வந்து பீட்டா பிளாக்கர்ல ஞாபகம் வச்சுக்கக்கூடியது பிஎஸ்டி நான் ஞாபகம் வச்சுக்கிட்டு கடைசியா காரு, செலிரியோ, லேப் இந்த 3ஐயும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இந்த 3லையும் தொடங்குற ட்ரக் 3லையுமே ஒர்க் ஆகும். இதுதான் ஷார்ட்கட். இதை இன்னும் தெளிவா ஃபுல் வீடியோவில் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதில் போய் பார்த்தா இன்னும் நல்லா புரியும். தேங்க்யூ டால்.